இப்ப ஆக்டர் விஜய் ஃபிலிம் முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு மொல்லா அவர் பார்த்துட்டு வராரு. பட் அவரோட நோக்கம் நிஜமாகவே, ஏன்னா இப்ப பாருங்க அவர் முன்னாடி ஒரு கேள்வி வருது ஆக்டர் விஜய் முன்னாடி. இஸ் ஹி சீரியஸ் அபவுட் டிஃபீட்டிங் டிஎம்கே? இல்ல இஸ் ஹி சீரியஸ் அபவுட் பாலிடிக்ஸ்ல கேள்வி வருது சார். இல்ல அந்த கேள்வி நான் அதை சொல்லல. அந்த கேள்வி நம்ம அவரோட இத இன்டென்ஷனை நான் கொஸ்டின் பண்ணல. பட் அவரோட ஆப்ஜெக்டிவ்ஸை கொஸ்டின் பண்றேன். அரசியல் அவர் விரும்புறாரு, வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வேற அது அதை பத்தி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. காரணமே இல்லன்னு தானே பிரச்சனை. இல்லைங்க, அதுல நீங்க யார ஹெல்ப் பண்ண போறீங்க? கமலஹாசன் இஸ் another கமலஹாசன், அவ்வளவுதான். பட் ஆனா டிஎம்கே பண்ண தப்பு என்னன்னா, இவர் ஸ்டூஜா யூஸ் பண்றதுல என்ன பெரிய தப்பா இருக்குன்னா, அவங்க ஓட்ட தான் இவர் பிரிக்க போறாரு. கமல் கேம் as an alternative வந்துட்டு இந்த கூட்டணிக்கு எதிரான நான் தான் ரியல் ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் ஓட்ட பிரிச்சுட்டு போனாரு. பட் விஜய் இஸ் ஹிட்டிங் பேக் டிஎம்கே ஸ்கோர் ஓட்ல. அதுதான் அவங்க சொந்த காசை சூனிய வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும்ல. அது அப்படிதான் இருக்கு விஜயோட பாலிடிக்ஸ். இல்ல அது ஒரு நோக்கம் இருக்கலாம். பட் அதே நேரத்துல பாருங்க, அவர் நினைக்கிறாரு இந்த ஆப்போசிஷன் ஓட்டு நமக்கு வந்துடும். முதல்ல இருந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, இவரை புட்டப் பண்ணி இருக்கிறத ப்ராப்பப் பண்ணி இருக்கிறது திமுகன்னு சொல்றாங்களே. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு டிவைட் ஆப்போசிஷன். டிவைடட் ஆப்போசிஷன் ஹெல்ப்ஸ் டிஎம்கே.